திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். நம்மை தேடி மீட்பர் வந்துள்ளார். இருள் சூழ்ந்து பனி பொழியும் இந்த இரவு பொழுதினிலே உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்திலே உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் நம்முடன் இருந்து நம்மை அன்பு செய்ய மனிதராய் அவதரித்த கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவரையும் பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு கூறும் செய்தி பகிர்தலே ஆகும். அவர் பிறந்தவுடன் கிடத்தப்பட்டது தீவன தொட்டியில். தீவன தொட்டி என்பது கால்நடைகளுக்கு தீனி போடும் இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்பதை இது உணர்த்துகிறது. நம்மிடம் இருப்பதை இல்லாத எளியவர்களோடு பகிர்ந்து வாழுவோம். இம்மானுவேலாய் நம் நடுவில் பிறந்து இறைவன் இதுவரை நம்மை பாதுகாத்தது போல் இனியும் பாதுகாப்பார் என்பதை உணர்வோம். டிசம்பர் 25 மட்டும் கிறிஸ்து பிறப்பு நாள் அன்று ஏழை எளியவர்களுக்கு நாம் இறங்கும் வேளைகளில் எல்லாம் பிறப்படிக்கிறார் நமக்காக ஏழையான நம் இறைவன். இந்த பணியும் அழகுதான் அழகிய பாலகன் பிறந்ததால். இந்த இரவும் அழகுதான் அன்னை மரி மடியில் தவழ்ந்ததால். வானதூதர் பேரணி உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகர்ந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினர். வரலாற்றையே முன்பின் என பிரித்து பல மாற்றங்களை கொணர்ந்த பாலன் அனைவருக்கும் அமைதியை தர வேண்டும் என்று வாழ்த்துவோம். பிறர் வாழ நாமும் வாழுவோம், பிறர் மகிழ நாமும் மகிழ்வோம். இதுவே நம் ஆண்டவர் விருப்பம். பிறப்பின் சிறப்பை இயேசு அறிந்திருக்கிறார். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றார். இன்று நாம் நவீனத்துவம் நாகரிகம் என்று பல விதங்களில் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். அழிவின் சக்திக்குள் அகப்பட்டு கிடக்கும் மனித இனம் மனமாற வேண்டும் என்பதே இயேசுவின் இலட்சியம். இயேசுவை நேசிக்கும் நாமும் இயேசுவின் லட்சியத்தை மக்கள் மனத்தில் விதைப்போம். மனுக்குல மனு மாற்றத்திற்காக இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். உலகிலும் பொழுது காரியங்கள் இறைந்துள்ளவே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பவுலடிகளாருடைய அருமையான வார்த்தையை இந்த நள்ளிரவு நேரத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் சிலுவையை அன்றி வேறெதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன். ஏனென்றால் இந்த சிலுவையே மீட்பின் சின்னமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது, எல்லா ஆலயங்களின் மையமாய் அமைந்திருக்கிறது. பிறக்கின்ற இயேசு பாலன் இந்த சிலுவையை சுமந்து நமக்கு மீட்பை தருவதற்காக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை சிறப்பு செய்வதற்காக பாசத்திற்குரிய தந்தை சலேசியன் சபையிலிருந்து நெட்டூரிலிருந்து தந்தை சிலுவை அடிமை வருகை தந்திருக்கிறார். எவ்வளவு பொருத்தமான ஒரு நிகழ்வு என்பதை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய பெற்றோர் பிறக்கின்ற பொழுதே இக்குழந்தை ஒரு குருவாய் மலரும் உருவாகும் என்று அத்தகைய ஒரு திருப்பெயரை சிலுவை அடிமை என்கின்ற நல்ல ஒரு இறையியல் வாய்ந்த ஆன்மீகத்தினுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த நாளில் நமக்கு வந்து செபிப்பது நமக்கு சிறப்பு மகிழ்ச்சியும். எனவே தந்தை அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் நாம் கரவொலி மூலமாக இந்த இரவு நேரத்தில் மகிழ்ச்சியாக வரவேற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே பிறக்கின்ற இந்த இயேசு நம்முடைய இலக்கு நோக்கி நம்முடைய வெற்றியின் பயணத்திலே தேவையான அருளையும் ஆசீரையும் தர வேண்டும். இதோ அவர் பண்ண அதே ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நாமும் இந்த உலகத்திலே செய்து வாழ வேண்டும். அதற்காக இந்த நள்ளிரவு திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். விழித்திருக்கிறோம், நமக்கு விடிய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்வு இருளாய் இருந்துவிடக்கூடாது, வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த இரவு நேரத்தை வெளிச்சமாக்கி இருக்கிறோம். இந்த வெளிப்புற அடையாளங்கள் நமக்குள்ளே ஒரு எழுச்சியை தர வேண்டும், ஒரு நிறைவை தர வேண்டும். அது தனி மனித வாழ்விலும், நம்முடைய குடும்ப வாழ்விலும், நம்முடைய சமூக வாழ்விலும், நம்முடைய வேலை பார்க்கின்ற அந்த இடங்களிலும், இன்னும் நாம் செல்லும் இடங்களிலும் அது அன்பியமாய் ஆசீர்வாதமாய் மலர வேண்டும். அதற்காக நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதால் எங்களை மகிழ்விக்கின்றீர். இவ்வாறுவும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திரு வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் கலிகூறுகிறார்கள். மீதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செல்ல குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டென்னும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேற என காத்திருக்கின்றோம். நாம் பெருமை மிக்க கடவுள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் கிரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்புக்கும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்குமே கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய வாழ்த்துக்களை உடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுரண்டை பங்கிற்கு வந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்களுடைய பங்கு தந்தைக்கு உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 2 வருஷமாக இது எனக்கு 2வது வருஷம் நெட்டூர் பங்கில் இருக்கிறது. ஒரு முறை கூட சுரண்டைக்கு வந்தது கிடையாது. ஃபாதர் அன்னைக்கு என்னை அழைத்த பொழுது ஃபாதர் லொக்கேஷன் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சுரண்டை கோயில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் எங்கள் மக்கள் ஒவ்வொரு முறையுமே செவ்வாய்க்கிழமை இங்கே நடக்கிற தியான கூட்டத்தில் நிறையா பேர் நெட்டூர்லேருந்து வருவார்கள். ஆனால் நான் இங்கே சுரண்டைக்கு வந்தது கிடையாது. முதன்முறையாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை உங்களோடு கொண்டாட வேண்டும் என்பது ஒரு வேளை கடவுளுடைய திட்டமாக இருக்கலாம். இன்று உங்களோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றி உங்களோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்த உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன என்பதை குறித்து உங்களோடு சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள், இந்த உலகத்தையே படைத்த மகான், நம் ஒவ்வொருவரையுமே படைத்த கடவுள். அந்த கடவுள் மனிதனாக உருவெடுத்து நம் ஒவ்வொருவரையுமே சந்திக்க, நம் ஒவ்வொருவரையுமே பாவத்திலிருந்து மீட்பதற்காக இன்று மனிதனாக பிறந்த தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பிறப்பு அல்லது இந்த பிறப்பை ஒட்டிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லுவது என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகிறேன். பந்துகளே, இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னை மரியாவும் யோசேப்பும் தாங்கள் வசித்து கொண்டிருந்த நாசரேத் ஊரிலிருந்து பயணம் செய்து பெத்லஹேமுக்கு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக வருகிறார்கள். ஆக அவர்களுடைய சொந்த ஊர் பெத்லஹேம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னோமேயானால் அது கடவுளுடைய திட்டம். ஏனென்றால் தாவீதின் குலத்தினின்று ஆண்டவராகிய மெசியா உருவாக வேண்டும். தாவீதினுடைய ஊர் பெத்லஹேம். அதுதான் 1 சாமுவேல் 16:1 நாம் வாசிப்போம். சாமுவேலை ஆண்டவர் அனுப்பிவிடுகிறார் தாவீதை அருட்பழிவு செய்வதற்காக. அப்பொழுது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெத்லஹேம் ஊரை சார்ந்த ஈசாயின் மகன் ஈசாயின் இல்லத்திற்கு நீ சென்று நான் காண்பிக்கிறவனை நீர் அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்றாக. தாவீதினுடைய தந்தை ஈசாவினுடைய ஊர் பெத்லஹேம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குலத்திலிருந்து உருவாக வேண்டும். எனவே ஆண்டவருடைய திட்டம் பெத்லஹேமிலே ஆண்டவர் பிறப்பெடுக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் நாசரேத்திலிருந்து அன்னை மரியாவும் யோசேப்பும் பெத்லஹேமுக்கு வந்த பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறக்க செய்கின்றார். பெத்லஹேமில் எங்கே பிறக்கிறார் என்று பார்ப்போமேயானால் அவர்களுக்கு விடுதியில் தங்கக்கூடிய விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பது ஒரு மாடுகள் அடைகின்ற தொழுவம். இந்த விடுதி எவ்வாறாக இருக்கும் என்றால், இவ்வாறு பயணம் செய்து வருகிறவர்கள் எல்லாம் தங்குவதற்காக கட்டப்பட்டிருந்த ஒரு விடுதிதான் அந்த விடுதி. அந்த விடுதி சுற்றிலுமாக அறைகள் இருக்கும். நடுவிலே தாங்கள் கொண்டு வருகின்ற அல்லது தாங்கள் பயணம் செய்து வருகின்ற கழுதைகளையோ அல்லது தாங்கள் கொண்டு வருகின்ற ஆடு மாடுகளையோ நடுவிலே வைப்பார்கள். சுற்றி அறைகள். அதிலே அவர்கள் இரவு முழுவதுமாக தங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து அவர்கள் சென்ற அல்லது அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்து செல்வதுதான் அவருடைய வழக்கம். ஆக அன்னை மரியாளும் யோசேப்பும் தாங்கள் கொண்டு வந்த கழுதையிலே வந்த பொழுது, அன்னை மரியாவுக்கு பேறுகாலம் வந்த பொழுது அங்கே இருந்த விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. கிடைத்தது ஆடுகளும் மாடுகளும் தங்கக்கூடிய ஒரு சிறிய தொழுவம்தான். இருப்பினும் ஆண்டவராகிய கடவுள் அந்த தொழுவத்திலே பிறக்கிறார். இந்த தொழுவம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? அன்னை மரியாவும் யோசேப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தொழுவத்திலே பிறந்த அந்த இறை மகனும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் அல்லது யோசேப்பாக இருக்கட்டும் அல்லது அன்னை மரியாவாக இருக்கட்டும்,
கடவுளை பெற்றெடுப்பதற்கு எங்களுக்கு அறை கிடைக்கவில்லையே என்று அவர்கள் யாரிடமும் கம்ப்ளைண்ட் செய்யல, ஆண்டவரிடம் முறையிடவில்லை. அல்லது அங்கே இருந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெசியாவை நாங்கள் ஈண்டெடுக்க வேண்டும், எங்களுக்கு இந்த அறையிலே எங்களுக்கு கண்டிப்பாக இடம் தர வேண்டும் என்று யாரிடமும் முறையிடவில்லை. கிடைத்த இடத்திலே அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தொழுவத்திலே பிறக்கின்றார். கடவுள் மனிதனாக பிறப்பெடுக்கின்ற ஒரு இடம். தங்களுக்கு கிடைத்த இடத்தை, கடவுள் கொடுத்த அந்த இடத்தை அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த தொழுவத்திலே பிறக்க செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நல்ல இடமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையை கிடத்துவதற்கு ஒரு தொட்டில் இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் குழந்தை பிறந்த உடனேயே சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்ச வேண்டும். இதெல்லாமே நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்று நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனே வீட்டிலிருந்து யாரும் பார்க்க வரலன்னா, அவன் என் குழந்தை பிறந்தப்ப பார்க்க வரல அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் கோவிச்சுக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு சொந்த பந்தங்கள் வரவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தொட்டிலே தவழுவதற்கு தொட்டில் கிடைக்கவில்லை. மானிட மகன் என்ற பெருமை அவருக்கு அந்த இடத்திலே கிடைக்கவில்லை. தங்குவதற்கு இடமில்லை, குளிர் போர்த்திக் கொள்வதற்கு போர்வை இல்லை. இவ்வாறாக ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த பிறப்பு, அந்த தொழுவம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், எதுவுமே நமக்கு இல்லாத தருணத்திலுமே, கடவுள் நமக்கு எதுவுமே தரவில்லை என்றாலுமே யார் நம்ம சோத்திரம் சொல்கிறோமோ அதுதான் ஆண்டவருடைய பிறப்பு. ஆண்டவர் நம்மளே பிறப்பெடுப்பதற்கான ஒரு தருணம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வாகவும் நான் கருதுகிறேன். எதுவுமே இல்லாத தருணத்திலுமே ஆண்டவருக்கு நம்மால் சோத்திரம் சொல்ல முடியுமா? எதுவுமே நமக்கு இல்லாத தருணத்திலுமே, எல்லாமே நம்மை கைவிட்டு போன தருணத்திலுமே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியுமா? ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? அந்த தருணம் தான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று நீங்களும் நானும் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அதான் கடவுள் செய்தார். கடவுளுக்கு இடமில்லை. அன்னை மரியாள் கடவுளுடைய தாயை பெற்றெடுப்பதற்கு ஒரு போதுமான இடமில்லை. சூசையப்பர் கூனி குருவி நின்றிருப்பார். தன்னுடைய ஒரு மனைவி ஒரு கருவை, அதாவது ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு தன்னால் ஒரு இடத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று சூசையப்பர் யோசேப்பு கூனி குருவி நின்றிருப்பார். மறந்துகளே, அந்த நேரத்திலுமே அவர்கள் நன்றி சொன்னார்கள், சோஸ்திரம் சொன்னார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். தூய பவுல் அழகாக சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்திலே அழகாக சொல்லுவார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள். 16, 17, 18 எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழலிலுமே நன்றி கூறுங்கள் என்று. அபகுக் புத்தகம் 3வது அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய தொழுவத்திலே ஆடு மாடுகள் இல்லாமல் போய்விடணும், ஒலிவ மரங்கள் கனிதராமல் போய்விடணும், திராட்சை கொடிகள் கனிதராமல் போய்விடணும், நான் என்றுமே ஆண்டவரிலே மகிழ்ந்திருப்பேன், அவரிலே நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று அபகுக் புத்தகம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய வெளிப்பாடு. கிடைக்கவில்லையே என்று பிறரிடம் கோபப்படுவதோ, அல்லது எனக்கு கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்ப்பது எதுவுமே கிடைக்கவில்லை என்று கடவுளிடம் முறையிடுவதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை வைத்து, அது ஒரு சட்டையாக இருக்கலாம், 10 ரூபாவாக இருக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம், ஒருவேளை அது கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த தருணத்திலுமே ஆண்டவரே, நீர் எனக்கு அன்றாட உணவை கொடுத்திருக்கிறீர், குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர், வாழ்வதற்கு நல்ல இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறீர் என்று கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ வாழ்வு அங்கே பிறப்பெடுக்கிறது. கிறிஸ்து நம்மிலே பிறப்பெடுப்பார். இதுதான் இந்த தொழுவம், மாட்டு தொழுவம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத தருணத்திலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, சூசையப்பரும் சரி, அன்னை மரியாவும் சரி, சோஸ்திரம் சொல்லி அங்கே மானிட மகனை பிறக்க செய்த அந்த தருணம் நமக்கு சொல்லித் தருகிற பாடமும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத தருணத்திலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசியா பிறந்து விட்டார் என்கிற செய்தி முதலிலே அறிவிக்கப்படுகிறது. யாருக்கு என்றால் இடையர்களுக்கு. இந்த இடையர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஒன்றுமே, ஒரு உலகத்தோடு அவர்கள் இல்லாத ஒரு தருணம் தான். ஏனென்றால் அவர்கள் ஆடு மாடுகளை இட்டு சென்று இரவெல்லாம் காவல் காப்பார்கள். வீடு இல்லை, வேற இடத்துல ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்துக்கொண்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் எல்லாம் ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு 3-4 மாதம் கழித்தான் அவர்கள் இல்லத்திற்கு திரும்பி வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தருணம். அப்படி என்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு கண்டிப்பாக வேற யாராவது சொன்னால்தான் அவர்களுக்கு வந்து சேரும். அதுவும் மனிதர்கள் வந்து சொல்ல மாட்டார்கள். மாறாக வேற எப்படியாவது தெரிஞ்சு, இப்பெல்லாம் நமக்கு செல்போன் இருக்கு, இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்கு, உடனுக்குடனே செய்திகள் நம்மை வந்து சேருகின்றன. அதுவும் தவறான செய்திகள் மிக விரைவாக நம்மை வந்து சேர்கின்றன. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பெடுத்த காலத்திலே இந்த இடையர்களுக்கு எந்த விதத்திலையுமே ஆண்டவர் பிறந்திருப்பார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கப்படாத காரணம் ஆண்டவராகிய கடவுள் முதலாக வெளிப்படுத்துவது இந்த இடையர்களுக்கு தான். எதுவுமே இல்லாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர்கள், அனுதினம் அன்றாட கூலிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தான் ஆண்டவராகிய கடவுள் முதலாக ஆண்டவருடைய பிறப்பை அறிவிக்கிறார். பாருங்களே, இந்த இடையர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செய்தியை முதலில் அவர்கள் கேட்டார்கள். வானதூதர் அறிவித்த செய்தியை காது கொடுத்து கேட்டார்கள். கேட்ட உடனேயே மகிழ்ச்சி அடைந்தார்கள். கேட்டதை நம்பினார்கள். நம்பியதன் விளைவாக அந்த இடையர்கள் ஓடி சென்று தமக்காக பிறந்திருக்கக்கூடிய மெசியாவை காண அவர்கள் விரைந்து சென்றார்கள். கண்டு அவரை ஆராதித்தார்கள். ஆராதித்த பிறகு அதை அறிவித்தார்கள். இந்த வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தோமையானால் இவை எல்லாமே இருக்கும். முதலிலே இடையர்கள் இறைவனுடைய செய்தியை கேட்டார்கள். இறைவன் அவர்களுக்கு அறிவித்த அந்த செய்தியை காது கொடுத்து கேட்டார்கள். இரண்டாவது, அந்த கேட்ட செய்தியை நம்பினார்கள். நம்பி அந்த செய்தியை வாழ்வாக்கினார்கள். போய் சென்று ஆண்டவரை பார்த்து ஆராதித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் உணர்ந்த, அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை பிறருக்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். பாருங்களே, இந்த இடையர்கள் இந்த பிறப்பின் விழாவிலே நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமும் இதுதான். நாம் முதல்ல இறைவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க வேண்டும். இரண்டாவது, கேட்டதை நாம் நம்ப வேண்டும். மூன்றாவது, நம்பியதை நாம் வாழ்வாக்க வேண்டும். நான்காவது, நாம் வாழ்ந்ததை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். பாருங்களே, முதலிலே கேட்பது. அனுதினம் நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம். இறைவன் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அனுதினம் நாம் திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிறோம், இறை வார்த்தையை கேட்கிறோம். இந்த கேட்ட இறை வார்த்தை ஏறத்தாழ எனக்கு இப்போ 34 வயசாகுது. எனக்கு தெரிஞ்சு 6 வயசுலேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் கோயிலுக்கு போகிறேன், இறை வார்த்தையை கேட்கிறேன். ஆனால் இந்நாள் வரை அந்த இறை வார்த்தை என்னிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பாருங்களே, நாம் எல்லாருமே இந்த இறை வார்த்தையை கேட்பதோடு நின்று விடுகிறோம். ஆலயத்திற்கு வருகிறோம், இறை வார்த்தையை கேட்கிறோம், கேட்டுவிட்டு கேட்ட இறை வார்த்தையை ஆலயத்திலேயே விட்டு செல்கிறோம். குருவானவர் சொல்லுவார் இல்லையா, சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிட்டு சொல்லும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கேட்ட வார்த்தையை நீங்களும் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இங்கேருந்து ஆலயத்தை விட்டு வெளியே போகும்பொழுது நம்ம என்ன பேசிட்டு போகிறோம்? ஆலயத்துக்கு வெளியே போகும்போது மேக்சிமம் நம்ம என்ன பேசிட்டு போவோம்? ஊர் கதை, உலக கதை, நாட்டு நடப்பு, இதுதான் நம்ம எல்லாம் பேசிட்டு போவோம். கேட்ட வார்த்தை என்னைக்காவது நம்ம சிந்தித்து விட்டு பிறரோடு சேர்ந்து உரையாடி கொண்டு சென்றிருக்கிறோமா? கேட்ட இறை வார்த்தையை பார்ந்தவர்களே, ஆண்டவன் இந்த இடையர்கள் நமக்கு இன்று சொல்லித் தருவது இறை வார்த்தையை முதல்ல கேட்பது, இறைவனுடைய வார்த்தையை கேட்பது. இரண்டாவது, கேட்ட இறை வார்த்தையை நம்புவது. பார்ந்தவர்களே, நம்ம கேட்ட இறை வார்த்தையை நம்ம நம்பினால் மட்டும்தான் அதை வாழ்வாக்க முடியும். இந்த இடையர்கள் வாழ்வாக்கியது போல நேரடியாக சென்று ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நேரடியாக சென்று அந்த குழந்தையை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். கேட்டதை அவர்கள் நம்பியதனால் தான் நேரடியாக செல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த வானதூதர்கள் எல்லாம் சொன்னது பொய் என்று அவர்கள் நம்பி இருந்தார்களே, ஆனால் கண்டிப்பாக ஆண்டவரை ஆராதிக்க சென்றிருக்க மாட்டார்கள். முதலாக ஆண்டவரை கண்டிருக்கவும் மாட்டார்கள். பாருங்களே, நாமும் கேட்கிற இறை வார்த்தைகளை நம்ம முதல்ல நம்புகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்று இத்தனை ஆண்டுகளாக இறை வார்த்தையை கேட்டிருக்கிறோம். எந்த இறை வார்த்தையை நம்ம நம்பி இருக்கிறோம்? அந்த இறை வார்த்தையின்படி நாம் நடந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இடையர்கள் நமக்கு இன்று சொல்லித் தருகிற ஒரு பெரிய பாடம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்று நாம் இந்த ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதத்தின் விழாவாக இருக்க வேண்டும் என்றால், இன்று இடையர்கள் சொல்லித் தருகிற அந்த பாடத்தை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற இறை வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ப வேண்டும். அந்த நம்பிய இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒருவேளை
மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதில் முதல்ல சினம் கொள்ளாது இருப்பாயாக, நம்ம எல்லாமே சினம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இது இறை வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம எல்லாம் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை முறை அந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம் இல்லையே? ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் ஏதாவது மனத்தாங்கல் இருப்பின் முதல்ல அவருடைய சென்று அந்த மனத்தாங்கலை நிறைவு செய்துவிட்டு, அதாவது ஒப்புரவு செய்துவிட்டு பின்பு பலி செலுத்த வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. எத்தனை முறை நாம் அதை செய்திருக்கிறோம்? இதை நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம். இல்லைனா பகைவரை அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த இறைவார்த்தையை அதிகமாக நம்ம கேட்டிருப்போம். எத்தனை முறை அதை நம்ம வாழ்வாக்கி இருக்கிறோம்? அதை நம்பி இருக்கிறோமா? முதல்ல நம்பினாதான் அதை வாழ்வாக்க முடியும். கேட்பதோடு மட்டுமே நாம் நின்று விடுகிறோம் அன்பார்ந்தவர்களே. இடையர்களைப் போல கேட்ட இறை வார்த்தையை நம்பி அதை வாழ்வாக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்று நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு சொல்லி தருகின்ற இந்த இறை வார்த்தையை நம்ம கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் இதை வாழ்வாக்க முயற்சி எடுக்க வேண்டிய. இந்த ஆலயத்திலிருந்து நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி இந்த திருப்பலி முடிந்து செல்லும் பொழுது ஒரு பிரதிக்கினையோடு நம்ம சொல்லுவோம், இனிமேல் ஆண்டவரே நான் கேட்கிற இந்த இறை வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து செல்வோமே, ஆனால் நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் பிறப்பார். இந்த ஆண்டவர் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு விழாவாக இருக்கும். இல்லையேல் கிறிஸ்துமஸ் இந்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும். நாம எப்படி தான் இருப்போம்? அனுதினம் ஆலயத்திற்கு வந்து கேட்டு செல்லுபவர்களாக மட்டும்தான் இருப்போம். எந்த மாற்றமுமே நம்மிடம் நிகழாது. பாந்தவர்களே, அப்படிப்பட்ட மக்களாக நாம வாழ அழைக்கப்படவில்லை. மாறாக கேட்ட இறை வார்த்தையை வாழ்வாக்கி அந்த வாழ்வாக்கிய நாம் அதை பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் இடையர்கள் செய்தார்கள். கண்டதை போய் ஆண்டவரை ஆராதித்தார்கள். அவர்கள் பெற்ற இன்பத்தை பிறருக்கு அவர்கள் அறிவித்தார்கள். பாந்தவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வரம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை நாம கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஃபாதர், நாங்கள் மைக் எடுத்து அறிவிக்கணுமா அப்படின்னா அப்படியும் அறிவிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை மூலமாகவும் நம்முடைய நற்செய்தியை, இந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் இருந்தாலும் ஒரு பெரிய நற்செய்தி தான் அது. நம்ம கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நம்ம உண்மையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. பேரளவிலே நாம கிறிஸ்தவர்களாக கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவளாக நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா கிடையாது. கிறிஸ்து அவன் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். கிறிஸ்து அவன், கிறிஸ்து நான், அதுதான் கிறிஸ்து அவன். அந்த கிறிஸ்து அவன் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். எத்தனை முறை நாம் அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம்? முதல்ல பாந்தவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இடையர்களைப் போல நாமும் இடையர்கள் இந்த கற்றுத்தருகிற பாடம் கேட்டு அதை நம்பி அதை வாழ்வாக்கியதை பிறருக்கு அறிவிக்க செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே இதை செய்ய ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக அமைய வேண்டும் என்றால் இன்று இடையர்கள் செய்தது போல நாமும் கண்டவற்றை கேட்டவற்றை நமது வாழ்வாக்குவோம். வாழ்வாக்கியதை பிறருக்கும் அறிவிப்போம். கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிலுமே பிறப்பெடுக்கட்டும். கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஆசீர்வாதத்தின் விழாவாக அமைய நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். ஆமேன். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். உறுதியாய் நம்புகிறேன்.
உயிர்த்தெழுந்தார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். மாறிடில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேண்டல்கள் ஒவ்வொன்றையுமே மன்றாட்டு மூலமாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். எங்களுக்காக மறுவுரு எடுத்த எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு துணையாய் உடனிருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப வழிநடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து செயல்படவும், பொறுப்புணர்வுகளுடன் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதற்கு தேவையான நல்ல திட்டங்களை செயல்படுத்திட ஞானத்தையும் அறிவையும் தந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே எம் இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இம்மகிழ்வின் காலத்தில் நீர் எங்களுக்கு தந்த வளங்களை விரயமாக்காது, தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்கு செலவிடாது, பொறுப்புணர்வோடு வளங்களை பயன்படுத்துவதற்கும் ஏழைகளோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் உண்மையை தேடி நேசித்திடவும், உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழவும், தங்கள் கவனத்தை செலுத்திடவும், எமது பிள்ளைகள் இறையுறவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் செயல்படவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை நோக்கி மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இருப்பதினாலும் எடுத்து வந்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானால் என்னும் மலை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இந்நன்னாளிலே இந்த இரவு நேரத்திலே இயேசுவாய் மனிதனாய் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற கடவுளை இதோ நாங்கள் தொட்டுணர்கின்ற கடவுளாக, அனைத்து அன்பு செய்கின்ற கடவுளாக, உண்டு உறவாடுகின்ற கடவுளாக, அப்பத்தின் வடிவத்திலே அவரை ஒவ்வொரு நாளும் இதோ ஆன்ம விருந்தாய் பெற்றுக்கொள்ளுகிற கடவுளாக பெற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்து பிறப்பையும் முன்னிட்டு நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்கிற உமது திரு அவை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் உமக்கு சொந்தமாய் இதோ இந்த நள்ளிரவு நேரத்திலே உம்முடைய பிறப்பை முக்கியமாக கொண்டாடுவதற்காக இதோ விழித்திருந்து வருகை தந்திருக்கிற அத்தனை அன்பு நெஞ்சங்களையும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய தெய்வீக அருளால் நிரப்பும். இதோ நீர் பிறந்த செய்தியை கேட்டவுடன் அந்த இடையர்கள் அந்த நள்ளிரவு நேரத்திலும் மகிழ்ச்சியால் துள்ளி மகிழ்ந்தது போல இதோ விடுகின்ற நாளிலிருந்து இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உமது பிறப்பின் ஆறுதல், உமது பிறப்பின் ஆற்றல், உமது பிறப்பின் வலிமை இதோ இந்த குழந்தைகளோடு இருக்கச் செய்யும். குறிப்பாக சிறு குழந்தைகள் நல்ல கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேர்விலே சிறப்பான முறையிலே வெற்றி பெறுவதற்கு, குறிப்பாக அரசு தேர்வு எழுதியிருக்கிற குழந்தைகள் அதிலே வெற்றி பெற்று இதோ அரசு வேலைகளிலும் வெளிநாட்டு வேலைகளிலும் உயர்ந்து நிற்பதற்கு தேவையான அருளை நிறைவான முறையிலே தாரும். திருமண வயதில் இருக்கிற ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இதோ இந்த ஆண்டிலே சிறப்பான திருமண காரியங்களையும் குழந்தை பேற்றுகளையும் புதிய இல்லங்களை கட்டுகின்ற ஆசீர்வாதங்களையும் நீர்தாமே கிறிஸ்து பிறப்பின் பலனாய் பரிசாய் தருவீராக. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, குடும்பங்களிலே சமாதானம் வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே நல்ல ஆழமான திரு குடும்பத்தில் இருந்தது போன்ற
இதோ ஆசீர்வாதமான ஒரு உறவை இந்த இரவு நேரத்திலே ஏதோ கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு உனக்கு பரிசாய் தந்தேன் என்று இந்த அன்பு குழந்தைகளுக்கு நிறைவாய் தாரும். எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற, சந்தேகமில்லாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற, ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து நிற்கின்ற உறவு சமூகமாக எங்களுடைய இந்த திரு அவையும் திரு அவையிலே நம்பியிருக்கிற ஏனைய உறவுகளும் நிறைந்திருக்க செய்திருளும். புதிய தொழில் தொடங்குவதற்கும், புதிய வீடு கட்டுவதற்கும், புதிய காரியங்களை செய்வதற்கும், புதிய வாகனங்கள் பெறுவதற்குமாக இருக்கிற அன்பு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே இதோ நான் உனக்கு புதியன செய்கிறேன், உன் பாதையிலே புதிய காரியங்களை முளைக்க செய்கிறேன் என்று நீர்தாமே ஆசீர்வாதம். குறிப்பாக இதோ நோய் நொடிகளில் இருப்பவர்கள் இனி நோயற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு தேவையான ஆவியானவர் இந்த இரவு நேரத்திலே நிறைவான முறையிலே பொழிந்து வருவாராக. ஆதரவற்ற அனாதைகளை எமது பாதத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் அனாதைகள் அல்ல, எங்களுக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார், இதோ கடவுளே என்னை தேடி வந்திருக்கிறார் என்று அனாதை நெஞ்சங்கள் அன்பையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர்தாமே உதவி செய்தருளும். குறிப்பாக கடன் பிரச்சனைகள், அவமானத்தால் துன்பப்பட்டு நிற்கிற, அழுது நிற்கிற, வெளியிலே சொல்ல முடியாத மன கவலைகளை கொண்டிருக்கிற உமது அன்பு குழந்தைகள் என் நாளில் இருந்து அதிலிருந்து முழுமையான விடுதலை பெற்ற குழந்தைகளாய் வாழ்வதற்கு தேவையான வலிமையை மாற்றலையும் தாரும். இவ்வாறு உமது பிறப்பினால் இதோ நல்ல ஒரு குடும்பங்களாய், சமூகமாய், அன்பினால் கட்டப்பட்டிருக்கிற இறை சமூகமாய், தியாகத்தாலும் இறை அருளாலும் உயர்ந்து நிற்கிற ஆசீர்வாதத்தின் சமூகமாய் வளர இந்த இரவு நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்திருளும். நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கிற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற பிறப்பு விழாவில் பரிசு கேட்டு நிற்கிற இந்த அன்பு குழந்தைகளின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த அனைவரும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் அளிக்கின்ற அமைதியை ஒருவர் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் மீட்பர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று கிறிஸ்மஸ் திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறைவுரை ஆற்றிய நெட்டூர் பங்கு தந்தை திரு சிலுவை அடிமை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக இறைமக்கள் சார்பாக செயலாளர் அன்பு சகோதரர் திரு சரவண் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். கிறிஸ்மஸ் கேக்கு வழங்கிய ஏஎல் சன்ஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இறைமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு வாய்ப்புக்காக உங்களோடு சேர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் எங்களுடைய பங்கு மக்களுக்காகவும் ஜெபியுங்கள். இன்னொரு நன்றியும் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். கோயில் கட்டுவதற்காக டொனேஷன் கேட்டு வந்து இப்போ நிறைய பேர் உதவி செய்தீர்கள். அதற்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இறையாசீர் பெற அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வில் உண்டு பருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பால் புத்துயிர் பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இன்று பிறந்த நாள் காணும் ஜாய்னர் அவர்களுக்கு இறைமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.